என் தங்கச்சியோட மக அவ ரூபத்துல என் வீட்டுக்கு வரத நினைச்சு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கண்ணு. உங்க அம்மா ஞாபகம், உங்க அம்மா வாசனை எல்லாம் வருதுன்னு சொல்லுவேல்ல, அதெல்லாம் இங்க இருந்தா கண்ணு அங்க போச்சு. நானும் உங்க அம்மாவும் அந்த ரோலதான் அன்பா பாசமா வளர்ந்தோம். ஆசையா நாங்க வளர்ந்த ரூம நானும் செண்பகமும் காலி பண்ணி நீங்க 2 பேரும் அங்க வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். மாமா, ஐயோ வேணாம் மாமா, அத்தை ஏதாவது சொல்ல போறாங்க. நானும் அப்படிதான் கண்ணு நினைச்சேன். பயங்கர ஆச்சரியமா போச்சு. அவ உடனே சரின்னு சொல்லிட்டா. எனக்கு ஒன்னும் புரியல. அப்புறம் கொஞ்சம் நிதானமா யோசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவ எதனால சரின்னு சொல்லிருப்பான்னு. என்ன மாமா? நான் என் குலசாமி என் வீட்டுல வந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் இல்ல, அதே மாதிரி அவளும் பையன் சரவண அந்த வீட்டுல வந்து வாழணும்னு ஆசைப்படுறான். அவன் அம்மா பிள்ளை தானே கண்ணு. கண்ணு, உன் வாழ்க்கையும் சரவண வாழ்க்கையும் இந்த வீட்டுல ஆரம்பிச்சு 7 தலைமுறையும் பாராட்டுற அளவுக்கு சிறப்பா இருக்கணும் கண்ணு. சரிங்க மாமா. அப்புறம் கண்ணு, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்க போறது சரவணன் மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நீ தான் வழி நடத்த போற. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. எனக்கும் சந்தோஷம் தான் மாமா. ஆனா மனசுல சின்னதா ஒரு வருத்தம் இருக்கு. என்ன கண்ணு? நீங்க எனக்கு தன்னம்பிக்கையை கத்து கொடுத்திருக்கீங்க. தைரியமா இருக்கவும், சவால்களை சந்திக்கவும், எதிர் நீச்சல் போடவும், உடைக்கவும் சொல்லி கொடுத்திருக்கீங்க. எனக்கு அப்ப சரியில்லைனாலும் என்னால சுயமா சொந்த கால நிக்க முடியுது. ஆனா என் தங்கச்சி மீனா அப்படி இல்லைங்க மாமா. அவ ஒரு புல்ல பூச்சு. அதட்டி பேசினாலே நடுங்கி போயிடுவா. அவளை தனியா விட்டுட்டு வருமேனுதான் மனசுக்கு சங்கடமா இருக்குங்க மாமா. எருதல கொல்லி எறும்பு மாதிரி தவிச்சிட்டு இருக்கேங்க மாமா.